Hello friends, welcome. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா போன வீடியோட கண்டினியூஷன் தான். போன வீடியோ நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா past tense பத்தி பார்த்திருந்தோம். அது நாலு விதமா பிரிச்சு அதை எப்படி பேசுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணனும்னு சொல்லி பார்த்திருந்தோம். இன்னைக்கு கான்வர்சேஷன் தான் பார்க்க போறோம். அதுலோட ஃபர்ஸ்ட் டிட் வச்சு பார்க்க போறோம். டிட் வச்சு கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றது. டிட் வச்சு ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படினாலே டிட் அப்படிங்கிற வேர்ட் क्वेश्चन யூஸ் பண்றதே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படினா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அதாவது பாஸ்ட் இன்ஃபினிட்டிக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா டிட்டுங்கிறது எதை பற்றி கேட்குற கேள்வி அப்படின்னா நம்ம பாஸ்டில் செஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி கேட்குது. ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் வெளியே வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நம்ம உதவுறது தான் பாஸ்ட் இன்ஃபினைட் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ பாஸ்ட் இன்ஃபினைட்டில் இருக்கிற கீழே தான் அதனால டிட்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ருத்து என்ன கேட்குறாங்கன்னா டிட் யூ கெட் அப் இயர்லி எஸ்டர்டே டு ப்ராக்டிஸ். இதில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா ருத்துக்கும் ரஹானேக்கும் உள்ள கான்வர்சேஷன் ரெண்டு கேப்டன்ஸ் பற்றி எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ருத்து என்ன கேட்குறாங்க, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்களா இன்னைக்கு காலையில் ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரஹானே எஸ் வி டிட், ஆமாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ருத்து டிட் யுவர் பஸ் அரைவ், உங்கள் பஸ் வந்துச்சா அப்படின்னா ரஹானே என்ன சொல்கிறாங்க, எஸ் இட் வாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆமாம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது ருத்து வந்து டிட் வருண் கம் டு யூ அட் நூன், அடுத்து மத்தியானம் வருண் உங்களை பார்க்க வந்தானா அப்படின்னா ரஹானே நோ ஹீ டிட் நாட், இல்லை அவன் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ருத்துவும் ரஹானையும் ஐபிஎல் 2023 ஃபைனல்ஸில் ஒரே டீமில் இருந்தனால நம்ம இந்த கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்கோம், ருத்து என்ன கேட்குறான்னா டிட் யூ ரிமெம்பர் ஐபிஎல் 2023 ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிஎஸ்கேல ரஹானே இருந்தனால ரஹானே என்ன சொல்கிறாங்கன்னா எஸ் ஐ ரிமெம்பர், ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க சும்மா அவங்களுக்குள்ள எல்லாமே நீங்கள் பாருங்கள் பாஸ்டில் உள்ள விஷயம் தான் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள பேசுகிற கான்வர்சேஷன் பாஸ்டில் நடந்திருக்கு. டிட்டுங்கிற கேள்வி வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரஹானே வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க பண்ண விஷயத்தை பாஸ்டில் நடந்ததை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வாஸும் வேரும் வச்சு கேட்குற கேள்வி. ஸோ வாஸ் அண்ட் வேர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மோஸ்ட்லி கண்டினியூஸ் டென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது கேட்குற கேள்வி வந்து கண்டினியூஸ் டென்ஸ் தான் கேட்டிருப்போம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே அதோட ஆக்ஷன் வேர்ப் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஐஎன்ஜியோட தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து எல்லாருமே ஐஎன்ஜி வச்சு கேட்டிருப்பாங்க. அதாவது பாஸ்ட் கண்டினியூஸுங்கிறது அந்த ஒரு விஷயம் ரொம்ப நேரத்துக்கு முன்னால் ஆரம்பித்து தொடர்ந்து ரொம்ப நேரம் அதே நேரம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் முன்னால் பாஸ்டில். அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வாங்க சார் என்ன கேட்குறாங்கன்னா வேர் யூ அவுட் ஷாப்பிங் எஸ்டர்டே, நீங்கள் ஷாப்பிங் நேற்று நைட்டு போனீங்களா அப்படின்னா ரமேஷ் எஸ் சார் ஐ வாஸ், ஆமாம் நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சார் வேர் யூ நாட் ரீடிங் அ புக் எஸ்டர்டே, அப்போ நீ வந்து புக்கு ரீட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க. எல்லா கொஸ்டின்லையும் பாருங்கள் கண்டிப்பாக ஐஎன்ஜியோட தான் என்ன செஞ்சுருக்கோம், அந்த ஆக்ஷன் வேர்ப் வந்து வந்திருக்கும். ஸோ அப்போ புக்கு ரீட் பண்ணலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரமேஷ் என்ன சொல்கிறான்னா எஸ் சார் ஐ வாஸ், இல்லை நான் ரீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்தது சார் என்ன கேட்குறாங்கன்னா வாஸ் ராமா ரீடிங் எஸ்டர்டே, ஸோ ராமாவும் நேற்று ரீட் பண்ணானா அப்படின்னா ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, நோ ஹி வாஸ் ஜஸ்ட் லிசனிங், இல்லை அவன் என்ன பண்ணான் அப்படின்னா லிசன் மட்டும் தான் பண்ணான். அப்போ இங்கே பாருங்க லிசனிங் அவன் சொல்கிற பதிலையும் என்ன தான் வந்திருக்கு அப்படின்னா ஐஎன்ஜி போட்டு கண்டினியூஸ் டென்ஸில் தான் வந்திருக்கு. அடுத்து சார் என்ன சொல்கிறாங்கன்னா வாஸ் யுவர் ஆண்ட் சிங்கிங் அட் யுவர் ஹவுஸ், உங்கள் ஹவுஸில் உங்கள் ஆண்ட் வந்து பாட்டு பாடினாங்களா. ஸோ சிங்கிங் மறுபடியும் வந்திருக்கு. கொஸ்டின் என்ன வந்திருக்கு, இப்போ ஐஎன்ஜியோட தான் வந்திருக்கு. ஸோ ரமேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா நோ இட் வாஸ் மை சிஸ்டர், இல்லை இது என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டிட் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அதுவும் பாஸ்ட் இன்ஃபினிட்டுக்காக. வாஸ் அண்ட் வேர் பாஸ்ட் டென்ஸ் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இதுதான் இன்னைக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவையும் நம்ம இதே தான் நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது போக நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னு கண்டினியூஸாக புரியும். ஸோ எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பை.